இதில் பெரிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருனாக்க 5 கோடி ரூபாய் அவன் ஏமாத்திட்டான், அதை நான் சொல்லட்டுமா வெளியேங்கிறாரு. ஆதாரத்தை வெளியிடுங்க. 5 கோடி ரூபாய் உங்கள் பொறுப்பால் உங்கள் திறநிதியில் திருடி விட்டார் என்றால் நீங்கள் ஆதாரத்தை வெளியிட்டு அவனை தண்டிங்க. அப்போ தான் நீங்கள் யோக்கியன்னு புரிஞ்சுக்க முடியும். 5 கோடி கட்சி பேரை சொல்லி காசை வசூலிச்சிட்டாரு. அதை சொல்லணுமா? நான் சொல்லணுமா? சொல்லு. நாட்டுக்கு மக்களுக்கும் பிரச்சனை தானே. உன் கட்சியிலேயே ஜனநாயகத்தை கடைபிடிக்க முடியாது, நீ கட்சியிலேயே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த முடியாத நீ, ஜனநாயகம் இல்லாத நீ எப்படி மக்கள் நல்ல செய்வ? அப்போ உன்னை பார்த்து கேள்வி கேட்க வேண்டியதானே இருக்குது. இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் அந்த மாதிரி பிரச்சனை தான் பேசு. இவ்வளவு பணம் வருது, எங்கிட்ட ஒரு வார்த்தை கிடையாது. எங்கிட்ட திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு பணக்காரன் வரேன், அந்த பணக்கார திடீர்னு வேட்பாளர் அறிவிக்கப்படுறான். கேட்டால் நீங்கள் வேலைவாரு இருந்தால் வெளியே போன்றார் சீமான். உள்ளபடியே பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாத சாமின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். நடக்குதுன்னு வழி தாங்க முடியாத வழியாக நடக்குது. நாங்கள் என்ன ஏழ்மையாக இருக்கோம்? நீங்கள் சொல்கிறீங்க அண்ணன் வீட்டில் பேசுகிறீங்க. நாங்கள் என் வீட்டில் வந்து என் பொண்டாடி பிள்ளைங்க உனக்கு ஏரி வேலைக்கு காடு வைங்க, ஏரி வேலைக்கு தான் போயிருக்கிறோம் ஒரு மண்டல வீட்டில். ஏனென்றால் அவர் ஒரு பெண் சீமான், அவரும் வெளியேற மாட்டார். சீமானை நானான பாத்திரம் விட்டு இப்போ இன்னைக்கு கட்சியில் இருக்காங்க. அவருக்கு ஆதரவாக ராவணன் கூட, யார் ராவணா டிவி ஏகலைவன் கூட வெளியேறிவிட்டார். வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு என்னன்னா சீமான் பற்றி தான் பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் 2026 தேர்தல் என்பது தமிழ்நாட்டின் மாநிலத்தின் தமிழ்நாட்டோட தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தல். அதில் யார் போலிகள், யார் ஏமாற்றுக்காரர்கள், யார் துளியும் அறமில்லாதவர்கள், யார் துளியும் சமூக நீதி மாநில உரிமை சார்ந்து பேச முடியாதவர்கள், முழுக்க மக்களுக்கு எதிரான கருத்தை கொண்டவர்கள் யார், அவர்கள் இனங்காட்ட வேண்டிய காலகட்டாயம் இருப்பதால் தொடர்ந்து சீமான் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னால் சீமான் அவ்வளவு பெரிய ஒரு நச்சு விதையை மிகப்பெரிய ஆபத்தாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை விட இளைஞர்களை காயெடுத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். கருத்தியல் ரீதியாக, டேட்டாவாக, வரலாற்று ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய விமர்சனம் இருக்கு இல்லையா, அப்படி வைத்தால் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் இவர் ஒரு குழப்பவாதியாக எந்த ஒரு டேட்டாவும் இல்லாமல் தமிழ்நாடு எந்த வகையிலும் முன்னேறவில்லை, தமிழ்நாடு திராவிடத்தால் வீழ்ந்தோம்ங்கிற ஒரு ஹம்பக்கான ஹைலைட்டான பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார். இதனால் வரலாற்றில் அது உண்மை இல்லை. சிந்திக்க தெரிந்தவர்கள், மூளை நரம்பு வேலை செய்பவர்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. அது அரசியல் கட்டமைப்பாக இருக்கட்டும், குறிப்பாக பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோரோட அரசியல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மேலோங்கிய விதமாக இருக்கட்டும், சமூக நீதியாக இருக்கட்டும், இடஒதுக்கீடாக இருக்கட்டும், 69 இடஒதுக்கீடு செயல்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. அதே போல் மெடிக்கல் டூரிசமாக இருக்கட்டும், சாலை கட்டமைப்பாக இருக்கட்டும், அடிப்படை கல்வி கட்டமைப்பாக இருக்கட்டும், உயர்கல்விக்கு பெண்கள் செல்லக்கூடிய விகிதமாக இருக்கட்டும், உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவர்கள் விகிதமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே நம்பர் 1 தமிழ்நாடு தான். அப்போ இப்படி ஒரு சூழல் இருக்கிறது. இதை மறைத்து கொண்டு இதில் எதுவுமே நடக்காது போல் காமராஜர் படிக்க வைத்தார், கருணாநிதி குடிக்க வைத்தார் என்ற உச்சபட்ச பொய் இருக்குல்ல, அதை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். இளைஞர்களை அப்படி சொல்லி பொய்யை சொல்லி காயெடுத்து கொண்டிருக்கிறார் சீமான். அதற்காகத்தான் அவருக்கு எதிராக நம்ம சில விஷயங்களை உள்ளதை உள்ளபடி உடைத்து பேச வேண்டியிருக்கிறது. அதுதான் காரணமே தவிர வேறொன்றும் இல்லை. என்றால் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக மாறுவது, திமுக அதிமுக மாறுவது, இந்த மாதிரியான கட்சி மாற்றம் இருக்குல்ல, இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஒருத்தர் மாறினானா, ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ அல்லது ஒரு கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பாளரோ கட்சி விட்டு கட்சி மாறுவது ரொம்ப ரேராக நடக்கும். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசும்போதில் மாறும், அப்புறம் நடக்கும்னு வச்சுங்களேன். ஆனால் சீமான் கட்சி மட்டும் பார்த்தீங்கன்னாக்க வாரத்தில் ஒரு ஆள் வெளியேறிக்கிட்டு இருக்கார். மக்களை சந்தித்தவர்கள், எம்எல்ஏ கண்ட நின்றவர்கள், மாவட்ட செயலாளர்கள், இப்படி மிக முக்கியமான உள்ள பொறுப்பாளர்கள் கூட விலகிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் நாம் தமிழர் கட்சிக்காக பணத்தை இழந்தவர்கள், மிகப்பெரிய பொருளாதார பலத்தை இழந்தவர்கள், இளமையை துளைத்தவர்கள், கட்சிக்காக பாடுபட்டு இன்னைக்கு அட்ரஸ் இல்லாமல் இன்னைக்கு சரியா நடுத்தருவுக்கு வந்த பிறகுதான் சீமான் யார் என்று இவர்களுக்கு தெரியவே ஆரம்பிக்குது. இதுதான் உண்மையிலே உச்சபட்ச முரண் கோரமாக இருக்கிறது. இப்படிலாம் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா 2 நாளைக்கு முன்னாடி கருப்பிரபாகரன் ஒரு நபர் கட்சி விட்டு வெளியிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. 10,000 இளைஞர்களை சேர்த்து விட்டேங்கிறாரு, பல விஷயங்களை போட்டு பேசியிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய அவர் பேட்டியை பார்த்தாலும் என்னடா இவ்வளோ அறிவுஜீவித்தனமா டேட்டா இவ்வளவு தமிழ் தேசம் சொல்லி நம்பி இப்படி சீமா நம்பி தொடர்ந்து பொறுக்கிறார் நினைக்கும் போது உண்மையிலே உள்ளபடியே ஆச்சரியமா இருக்கிறது. எப்படித்தான் இவர்கள் நம்பி தொடர்கிறார் என்று புரியவில்லை. இப்பொழுதுதான் ஒவ்வொருவராக வெளியே கூட்டுறார். இப்போ சமீப பார்த்தீங்கன்னாக்கா கட்டமைப்புங்கிற பேரில் ஒரு மதுரை மாவட்டம்னா அதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாருமே அடுத்த பிம்பமாக பெரிய ஆட்களாக மாறிவிடக்கூடாது, சீமானுக்கு ஈக்குவலாக யார் வந்துவிடக்கூடாதுக்காக ஒரு மாவட்டத்தையே சுக்குன 4ஆக பிரித்து
அதில் உள் மாவட்டம், வடக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம், இப்போ மேலூர் தொகுதி இருக்குன்னா மேலூர் தொகுதிக்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் இப்படிலாம் போட்டுக்கிட்டு அப்படியே அக்கு வேற பொறுப்பாளங்கிற பேரில் எல்லாத்தையும் அத்தறிறாங்க. ஏன் காரணம், அது என்ன காரணம்னா யாருமே இவருக்கு ஈக்குவலாக பிம்பமாக வட்டம் ஒருத்தர் போட்டு விட்டே இருக்கணும். இப்படி ஒரு கேவலமான ஒரு கட்சி நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்களா? ஆனால் அது நடந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழ் கட்சியில். அதனால தான் உள்ளபடியே பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாத சாமின்னு சொல்லக்கூடியவர்கள் பூரா பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொன்றாக வந்து புகார் கொண்டிருக்காங்க. கரு பிரபாரன் பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்தோம்னாக்க என் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா காட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, ஆனால் உங்கள் மனைவி என்ன செய்கிறாங்க, இது முன்கூட்டியே சிந்திக்க வேண்டாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து வெளியேற்றப்பட்டு அல்லது ஆனால் யாருமே நீக்கப்படுவதில்லை, அவர்களாக வெளியேற்றுகிறார்கள். அவர்களாக வெளியேறும் அளவுக்கு கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் தள்ளி வைக்கிறார்கள். இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வெளியே போயிட்டு வந்த ஒரே ஆள் யாருன்னா, பல முறை வெளியே போயிட்டு வந்த முதல்ல நீக்கி மறுபடியும் சேர்த்த ஒரு நபர் யாருன்னா சாட்டிருவங்க தான். சாட்டிருவங்களே அத்தனை ஆதாரங்கள் இருக்கிறது. அதனால தான் சீமா அவர்கண்டு பயந்து மறுபடியும் சேர்த்து கொண்டிருக்கிறார் என்பது உலகறிந்த ரகசியம். நான் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதே போல் இன்னொரு ஏரியா பார்த்தீங்கன்னாக்க காளியம்மாள் கிட்டத்தட்ட ஒரு பெண் சீமானாகத்தான் இருக்கிறார். சீமான் எப்படி வாய்ச்ச விடாலும் உள்ளபடி பேசாமலும் திறநிதிக்காகவே கட்சி நடத்தி கொண்டிருக்கிறாரோ, அதே போல் அந்த திறநிதியில் மிக தெளிவாக தெரிந்து கொண்டு சீமான் வழியில் பின்பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா மீனவ பகுதியெல்லாம் பூரா பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாங்க, தனக்கான ஆளை சேர்த்துட்டாங்க. நிதிகளையும் சில கோடிகளை சுருட்டி விட்டதாக நாங்கள் சொல்லவில்லை, வெளியேறக்கூடிய பொறுப்பாளர் கூட சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதை காளியம்மாளும் மறுக்கவில்லை. காளியம்மாள் மசுறு என்னென்னமோ பேசி பார்த்தாரு, ஆனால் வெளியேறதாக தெரியவில்லை. கடைசியாக ஒரு ஆடியோ வந்துச்சு, நீ அங்கே போய் இங்கே போய் அங்கே கூட்டு தனியாக கலந்தாகி விடுறது, பெண்கள் எல்லாம் தனியாக கலந்தாகி விடுறது. நாகப்பட்டினத்தில் ஒரு விடுதியில் நீ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்துருக்க, செல்ஃபோன் கொடுத்துருக்க, ஆளுக்கு 2000 காசு கொடுத்துருக்க. இதெல்லாம் என்ன? அப்படி இருந்தும் கூட காளியம்மாள் இது வரைக்கும் கடுத்த மடம் தான். ஏனென்றால் அவர் ஒரு பெண் சீமான், அவரும் வெளியேற மாட்டார். சீமான நானான்னு பாத்திரம் மட்டும் இப்போ நீ கட்சியில் இருக்காங்க. அவருக்கு ஆதரவாக ராவணன் கூட ராவணா டிவி ஏகலைவன் கூட வெளியேறிவிட்டார். ஆக என்னதான் நடக்கிறது கட்சிக்குள் என்று பார்த்தால் முழுக்க கட்சியில் உட்கட்சி ஜனநாயகம் என்பது துளியும் இல்லை. மேலே இருக்கக்கூடிய ஒரு 6-7 நபர்கள் சீமானுக்கு சால்ரா போல கொண்டு போவது மட்டும்தான் முழுக்க பணத்தை கையாடல் செய்வது, பணத்தை பங்கிட்டுக் கொள்வதில் பஞ்சாயத்து. இப்படித்தான் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் தமிழ்நாடு முழுக்க நடக்கிறது என்பது தெளிவாக இருக்கிறது. தமிழ் தேசியம் என்று பேசக்கூடிய ஒரு சொல்லுக்கு கூட, ஈழம் என்று பேசக்கூடிய ஒரு சொல்லுக்கு கூட குறைஞ்சபட்ச அறத்தோடு இவர்கள் துளியும் ஒரு நற்காரியங்கள் இதுவரையும் செய்ததில்லை. அப்படி டேட்டாவத்தே இப்போ அங்கிருந்து வெளியேறிய மக்களை கேட்கிறார்கள். குறிப்பாக கருப்புறபான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு புறம் அதுதானே, இவ்வளவு பணம் வருது, எங்கிட்ட ஒரு வார்த்தை கிடையாது, எங்கிட்ட திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு பணக்காரன் வரேன், அந்த பணக்கார திடீர்னு வேட்பாளர் அறிவிக்கப்படுறான், கேட்டால் நீங்கள் வேலைவாரு இருந்தாலும் வெளியே போன்றார் சீமான். என்னையா ஜனநாயகம் என்பது? உழைத்தவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு எழுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டத்தை செயலாளராக இருந்த சுகுமார் என்ற ஒரு நபர் வெளியிருக்கிறார். அவரெல்லாம் உண்மையிலே அவர் என்னன்னு தெரியல, ஏகப்பட்ட பணத்தை இழந்து விட்டேன், நீ இளமை, எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தெரியுமா, பணத்தை இழந்து விட்டேன், நீ இளமை இழந்து விட்டேன், நீ வாழ்க்கை நாசம் போச்சு. எனக்கு என்னவோ ஒன்றும் புரியல, என்ன இவ்வளோ ஒருத்தன் கெட்டவன் அறிந்து கொள்வதற்கு இத்தனை ஆண்டுகளாக தேவை? அப்போ உள்ளீடாக இவர்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது, பங்கீட்டு பிரச்சனை தான் வெளியேறுகிறார்களோ என்கிற ஐயம் இருக்கிறது. ஆனாலும் கூட பேசக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் இழந்திருக்கிறார்கள், இளமை இழந்திருக்கிறார்கள், சில பேர் உணவுபூர்வமாக பேசுகிறார் என்பது அதை நம்ம மறுதளிக்க முடியவில்லை. அப்படித்தான் ஒரு சிக்கல் இருப்பதாக தெரிகிறது. என்னன்னா முழுக்க இங்கே நடப்பு வரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை திரட்டுவதில் புதிதாக யார் உருவாகிவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார் சீமான். இருக்கிற மட்டும் தெளிவாக இருக்கிறது. சுகுமாரன் இன்னைக்கு சொல்லிருக்க விஷயம் என்னன்னாக்க, நான் வந்து எம்எல்ஏ இதுக்கு நின்றேன், கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள்லாம் பெற்றேன். நாங்கள் எங்கள் பகுதியில் யாராவது முக்கியமான நல்ல உழைத்தவர்கள் வேட்பாளர் நிப்பாட்ட மாட்டார், அது பதில் சொல்லவும் மாட்டார். அப்படி நீங்கள் சொல்லி நான் நிப்பாட்ட முடியாது தம்பி, இருந்து இல்லைன்னா வெளியே போங்கன்றாரு. இப்படி அராஜகம்தான் தொடர்ந்து உட்கட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்றது. வாரம் ஒரு பொறுப்பாளர், வாரம் ஒரு மாவட்ட செயலாளர் நாமதல் கட்சி விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அங்கே என்னதான் நடக்கிறது என்கிற கேள்வி இருக்கு இல்லையா? சிந்திக்க மறுப்பவர்கள், சிந்தனை மலடுகள், மூளை சற்றேனும் மூளை நம்ப வேலை செய்தால் அவர் சிந்திக்க வேண்டத்தான் எத்தனை பதிவுகளை போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் சில சைக்கோக்களாக மாறிவிட்டவர்கள், முழுக்க ஜோம்பிகளாக மாறிவிட்டவர்கள் கடித்து குறத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் உங்களுக்காகத்தான், உங்கள் நல்வாழ்க்கைக்காகத்தான், உங்கள் இளமை வீணாக போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். அந்த அக்கறை விளைவாகத்தான் அந்த வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கோம். இப்படி சீமான் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு, சுகுமாரன் விலகினதுக்கோ கருப்புரம் விளையாடுறதுக்கோ என்ன நீங்கள் அது ஏன் உட்கட்சி விவகாரம், அதனால் நாட்டுக்கோ மக்களுக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிறாரு.
நாட்டுக்கு மக்களுக்கும் பிரச்சனை தானே. உன் கட்சியிலேயே ஜனநாயகத்தை கடைபிடிக்க முடியாது நீ, உன் கட்சியிலேயே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த முடியாத நீ, ஜனநாயகம் இல்லாத நீ எப்படி மக்கள் நல்லது செய்வ? அப்போ உன்னை பார்த்து கேள்வி கேட்க வேண்டியதானே இருக்குது. ஒரு கட்சியை விட்டு ஒரு கட்சி மாறினால் கூட அது கேள்வி கேட்க வேண்டிய, அது மக்கள் நலன் பெற்று தானே. அப்புறம் எப்படி அது உங்களுக்கு மக்களுக்கு என்ன, என் கட்சியை நான் பார்த்துன்னு சொல்றது? இதில் பெரிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருனாக்க 5 கோடி ரூபாய் அவன் ஏமாத்திட்டான், அதை நான் சொல்லட்டுமா வெளியேங்கிறாரு. ஆதாரத்தை வெளியிடுங்க. 5 கோடி ரூபாய் உங்கள் பொறுப்பால் உங்கள் திறநிதியில் திருடி விட்டார் என்றால் நீங்கள் ஆதாரத்தை வெளியிட்டு அவனை தண்டிங்க. அப்போ தான் நீங்கள் யோக்கியன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லாமல் போகிற போக்கில் அவன் 5 கோடி திருடிட்டான் அதனால நான் வெளியே போகிறேன்னா என்ன அயோக்கியத்தனம் இது? சரி ரைட்டு, 5 கோடி திருடிட்டான்னு வச்சுக்கோமே, 5 கோடி திருடுவதற்கான ஆதாரத்தை வெளியிடுங்க, மக்கள் முன்னாடி நிறுத்துங்க, அவனை வழக்கு போடுங்க, அவனை உள்ள சொல்லுங்க. அப்போ தானே நீங்கள் யோக்கியன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் யோக்கியம் கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா திறநிதியெல்லாம் திரட்டி என்ன பண்ணுறாங்கனாக்கா மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர், ஒருங்கிணைப்பாளர் எல்லாருமே அதாவது பங்கு போட்டு பிரிச்சுக்கிறேன். ஏன்னா அண்ணன் பூராத்தையும் காலி அனுப்புறாரு. நம்ம இன்னும் இழந்தப்போ நம்ம மீட் ஆகணுன்ற நிலைமைக்கு இப்போத்தான் அங்கே உள்ள பொறுப்பாளர் உணர்கிறார்கள். அதனால் என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் குறுக்கு வழியை ஃபாலோ பண்ணி திறநிதியில் அவ்வப்போது கை வைக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அந்த திறநிதியை கை வச்சா சீமானுக்கு ஆகாதே. ஏன்னா சீமானோட ஒற்றை நோக்கம் என்னன்னா பணம் மட்டும் தானே, திறநிதி மட்டும் தானே. அதுலேயே கை வைக்கும்போது என்ன ஆகும் நிலைமை? ஆக பொருளாதாரத்தில் இழந்தவர்கள் வேறு வழி இல்லாமல் சிறு பொருளாதாரத்தை தனக்காக பயன்படுத்துவோல் தெரிகிறது. அது ஒறுக்க முடியாத சீமான் தான் இத்தனை அட்ராசிட்டி பண்ணுகிறார் என்பது புரிகிறது. எப்படியோ இந்த 5 கோடி ரூபாய் மேட்ரு இப்போ அவர் வாயிலே சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் நிதி பங்கீட்டில் நிதி நிர்வாகத்தில் என்னவா இருக்கீங்க? சரி, இதுவரை வந்த திறநிதியோட அந்த ஒட்டுமொத்த கூட்டறிக்கை, அந்த நிதி நிர்வாகம், வரவு செலவு கணக்கு எந்த உயர்மட்ட குழுவில் எந்த செயற்குழுவில் நீங்கள் பேசியிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். காளிமாலை பேச சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க, சாட்டையை சொல்லுங்கள். எங்கேயுமே எதுவுமே கிடையாது. அதுக்கு இதுவரை கணக்கில்லை என்பதுதான் எல்லோரும் புலம்புகிற ஒற்றை புலம்பலாக இருக்கிறது. ஆக சீமான் செய்து கொண்டிருப்பது அராஜக அரசியல், திரள்நிதி அரசியல். அது துளி கூட இனவாத அரசியல் கூட கிடையாது, தமிழ் தேசிய அரசியலும் கிடையாது. முழுக்க அவர் செய்து கொண்டிருப்பது பிழைப்புவாத அரசியல் தான். அதை மெய்ப்பிக்கும் விதமாகத்தான் வாரம் ஒரு நபர் வெளியேறி கொண்டிருக்கிறார். மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் மனம் உடைந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை வெகு மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான தமிழ் தேசியத்தை விரும்புபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக 11 இளைஞர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி அரசியல் அராஜக பேர்களிடம் திறநிதி கொடுத்தும் உங்கள் இளமையை கொடுத்தும் உங்கள் வாழ்க்கையை துளைத்து விடாது என்பதுதான் நம் இறுதிக்கட்ட வேண்டுகோள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.